மோசமான விஷயம் எது தெரியுமாங்க? ஒரு பொருள் ஓடாதுன்னு தெரிஞ்சோம் அதை நம்ம சர்வீஸ் பண்ணி கஸ்டமர்ட்ட இருந்து காசு வாங்குறது தாங்க. இந்த மோட்டார் வாடிக்கையாளர் வீட்டுல காய் போயிடுச்சு, ஒரு ரிவெண்டர் எடுத்துட்டு போயிட்டு இந்த மோட்டார்ல காயில எல்லாம் சுத்தி பேரிங் எல்லாம் மாத்தி கிட்டத்தட்ட 1000 ரூபாய் கிட்ட வாங்கியிருக்காங்க. வாங்கியும் திரும்பவும் இந்த மோட்டார் ஓடல. இதை எடுத்துட்டு நம்ம கிட்ட வந்தாங்க, மோட்டர் எப்படியாவது ஓட வச்சு கொடுங்கன்னு சொல்லி. நம்மளும் மோட்டரை செக் பண்ணோம். இதோ பாருங்க, கையாலேயே சுத்துது. இவ்வளவு ஃப்ரீயா இருந்து ஏன் மோட்டார் ஓடல அப்படின்னு ரொம்ப ஆராய்ச்சி எல்லாம் பண்ணா கீழே இந்த மோட்டார்ல இருக்கக்கூடிய பாடி கட்டுங்க. இங்க பாருங்க, டோட்டலா பாடி செரிச்சு போய் இந்த அலுமினிய பாடி உடஞ்சு போயிருக்கு. இப்ப இந்த மோட்டார் என்ன ஆகுது ஆக்சுவலா அப்படின்னா, கரண்ட் கொடுத்த வேகத்துக்கு உள்ள வந்து இஎம்எஃப் சொல்லக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் உருவாகும். அப்படி உருவாகும் போது ஸ்டேட்டாரும் ரோட்டாரும் ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்குது. அப்படி எப்படி மோட்டர் ஓடும்? இங்க பாருங்க, இப்போ நான் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபயர் ஆகுதே தவிர மோட்டார் உருன்னு சவுண்ட் கேட்டு நின்னுடும். இந்த மாதிரி ஆகிறதுக்கு காரணம் உள்ள வந்து பேரிங்ல அன்பேலன்சிங் நடக்குது. அப்படி நடக்கும்போது ரோட்டார் ஸ்டேட்டாரோட போய் ஒட்டிக்குது கரண்ட் கொடுத்தோன்னே. இதுதான் ஃபால்ட். மோட்டார்ல பாடி போயிடுச்சு அப்படின்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அதை வந்து புது மோட்டார் வாங்கிடலாம். ஓகேங்களா? இதெல்லாம் அதிகபட்சம் ஒரு 2500 ரூபாய்க்குள்ள தான் வரும். ஸோ காப்பர் கையிலே வாங்கிட்டு போயிடலாம். ஸோ இதெல்லாம் வந்து தயவு செஞ்சு 1000 ரூபாய்க்கு மேலாம் போகுது அப்படின்னா சர்வீஸே பண்ண வேண்டாம் என்ன கேட்டா.